அந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால இந்த காட்சியை இல்லாமல்லாம் பண்ணவே முடியாது. அது சரிங்க. உங்களுக்கு பிறகு அப்படின்னு நீங்க உங்கள யாராவது கேட்டீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அந்த பக்கம் திருப்புங்க. இருக்காங்க இப்ப இவங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த இளைஞர்கள்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்களா? இது தொடரும் வழக்கம். காந்தி தான் போயிட்டாரு, அவர் இல்ல, இனிமே நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல. கொள்ளு பேரவர்கள் வேலை நடந்துட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் பலம் என் பலம் எனக்கு எப்படி தெரியாதோ அதுபோல் தெரியாமல் இருக்கிறது யாராவது நினைவுபடுத்த வேண்டும். அந்த நினைவு கூறும் நாள் தான் இது. உங்களுக்கு நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன், இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை செய்தாக வேண்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். ஏன்னா எனக்கு முன்னுதாரணமாக காந்தியார் இருக்கிறார், பெரியார் இருக்கிறார். அவங்களாம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அம்பேத்கர் தோத்ததுக்காக அவர் கோச்சிக்கிட்டு இந்தியாவை விட்டு போயிட்டாரா? படிக்க போனதுதானே தவிர வெளிநாட்டுக்கு. இங்கே இருந்து கடைசி வரையிலும் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னமும் நிறைய கிடைக்கப்பெற வேண்டும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய ஆசை. அழுத்தமான பல முன்னோடி கருத்துக்கள் அவைகளில் இருக்கின்றன. பல விஷயங்களில் அவர் காந்தியாருடன் ஒத்து போகாதவர் தான். இருப்பினும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமையம் பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்ட போது பட்டியலிட்ட பெயர்களில் அவருக்கு சேர்த்த பெயர் அம்பேத்கர் அவர்களின் பெயர். அப்படி உருவான நாடு இது. இதை தான் தோன்றிகள் அசைத்து பார்க்க முடியாது. மீண்டும் முயன்று பாருங்கள், நடக்காது. இது ஒரு நாடு, இதை பிரித்தாள முடியாது. அப்படி நினைப்பவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும். They have to quit India. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பல்மொழிகளில் சொல்ல வேண்டும். ஆனா நான் என்ன மொழியில படிக்கணுங்கிறத யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா என்கிட்ட யார் சொன்னாங்க, நான் வந்து மொழி போராட்டத்தில் அறநிஜார போட்டுக்கிட்டு பங்கெடுத்த பையன் நான். ஆனால் இல்லைங்க இனிமே வலியுறுத்த மாட்டோம் என்று மேல் தலைமை சொன்னதற்கு பிறகு அமைதி அடைந்தோம். அதுக்கு பிறகு நான் இந்தி படத்திலேயே நடிச்சேன். ஒரு வார்த்தை இந்தி தெரியாது எனக்கு, ஆனா நடிச்சேன். அது மாதிரி தமிழன்ட்டு அவனோட சாய்ஸ், நீ என்ன வேணா பார்த்துக்கன்னா. சைனீஸ் மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுவான். அதுக்கு அவரை செய்ய வேண்டியது அரசாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் செய்யக்கூடாது. மொழி, கல்வி, ஞானம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு முறையாவது செனட்டில் காந்தியாரின் பெயர் உச்சரிக்கப்படாமல் இருப்பதில்லை. ஒவ்வொரு முறை கூடும் போதும் காந்தியாரின் பெயர் அங்கே உச்சரிக்கப்படும். அப்படித்தான் இருக்கும். இந்தியாவிற்கு அந்த பலம் உண்டு. நாம் எங்கெங்கெல்லாமோ சென்று கல்விகளை கற்போம், மொழிபெயர்ப்போம். அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பண்பாட்டு மையத்தில் மொழிபெயர்ப்புக்கு என்று தனி பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். படிப்பகங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது பிற்பாடு 100 படிப்பமாக 200 படிப்பமாக ஆனால் மட்டும் போதாது. இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும். இத முச்சந்தையில் நின்றுட்டு பெரியார் சொன்ன போது யாராவது நம்பி இருப்பாங்களா? இருக்கு, இன்னைக்கு திருச்சியில் இருக்கு. நமக்கு தமிழகம் எங்கும் இருக்க வைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றியாக அமையும். இந்த வருஷம் குரல் கேட்கும். அடுத்த வருஷம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கி கொண்டு உள்ளே செல்வோம். நன்றி, வணக்கம். இதிலிருந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி, அடுத்த வருடத்துக்கு நோக்கி இன்றே வேர்வை சிந்த ஆரம்பிக்க வேண்டும்.
இங்கே சென்னை, காஞ்சி, தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் கூட முடியுமோ அதைத்தான் கூட்டி இருக்கிறோம். நாம் கூடுவதற்கு இன்னும் பெரிய அரங்குகள் விரைவில் தேவைப்படத்தான் போகிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியது என் கடமை. அந்த அரங்குகளை எல்லாம் நிரப்ப வேண்டியது உங்கள் கடமை. இங்கே வந்திருப்பவர்கள் சாம்பிளர் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி தமிழகம் எங்கும் இருக்கும் நம் தொண்டர்களின், நண்பர்களின், தோழர்களின் சாம்பிள்ஸ் தான் இங்க வந்திருக்கு. அவங்க வராம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அங்கேயும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ இந்த கொண்டாட்டம் இந்த தெருவோடு நிற்கவில்லை, தமிழகம் எங்கும் பரவி கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பெருமையுடன் இன்று நாம் இந்த இடத்தை விட்டு செல்லும் போது பெரும் பயணத்தை நோக்கி பீடு நடை போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இங்கே இருக்கும் அனைவருக்கும் அது நான் புதிய பாடம் எடுக்க வேண்டியதில்லை. இத்தனை வார்த்தையும் அவங்க நான் பேசும்போதே கூட முணுமுணுப்பாங்க. அத்தனை முறை பேசிவிட்டேன். என்ன சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. நல்லதை சொன்னா எத்தனை வாட்டி வேணா திருப்பி சொல்லலாம். அதனால நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா புதிதாக வந்து சேர்ந்தவர்களுக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். We will change Tamil Nadu and then India. நன்றி, வணக்கம். வேற என்னங்க? கொடுங்க. வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இப்ப பாத்தீங்களே, இந்த வெள்ளை தாடிக்காரர் கருப்பு தாடியே முளைக்காத போது வந்திருப்பாரு. அவர் வந்து தன்னுடைய உடல் உறுப்பை தானம் செய்தவர். அதை வந்து நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சா அதை நான் மட்டுமே தொடர்ந்து பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் ரத்த தானம் என்பதை நான் என்றோ ஒரு 45 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கி வைத்தது. இன்று அது ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக அவர்கள் நமக்கு உறவுதான், உயிர்தான், அது தமிழ்தான். நன்றி, வணக்கம்.